இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வெற்றி மடானி திட்டம் தொடக்கம். இந்திய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக 10 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீடு. மலேசிய இந்திய சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மனிதவள அமைச்சு மற்றும் HRD கார்ப் இணைந்து வெற்றி மடானி எனும் புதிய திறன் மேம்பாட்டு திட்டத்தை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் கந்தையா மண்டபத்தில் வெற்றி மடானி திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன், இத்திட்டத்திற்காக 10 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 2000 இந்தியர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவான AI, சைபர் பாதுகாப்பு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் தரவு தொழில்நுட்பம் போன்ற எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்ட பயிற்சிகள் வழங்கப்படும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் விளக்கினார். இது வெறும் பயிற்சி மட்டுமல்லாமல் பயிற்சியை முடிப்பவர்கள் தகுந்த வேலை வாய்ப்பை பெறுவதையும் வருமானத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று டத்தோஸ்ரீ ரமணன் விவரித்தார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்மள ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெற்றி மடானி. வெற்றி மடானி என்னத்துக்கு நம்மள உருவாக்கி இருக்கோம்னா, இது நம்மளோட சமுதாயத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரைனிங்க்கு. என்ன ட்ரைனிங்? AI ட்ரைனிங், மிஷின் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், ஆஃப்கோர்ஸ் ட்ரைனிங் இன் அதர் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் ஜாப் ரீஸ்கேலிங், ஜாப் அப்ஸ்கேலிங். ஸோ இந்த மாதிரியோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்மள கொடுக்குறோம், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். 10 மில்லியன் நம்மள செட் பண்ணியிருக்கோம் 2000 பேருக்கு. நிறைய நம்மளோட கம்யூனிட்டி லீடர்ஸ் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்மளோட YB துவான் குமரேசன் இருக்காங்க, பினாங்கிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு கம்யூனிட்டி லீடர். ஸோ அவங்கள இந்த ப்ரோக்ராம் என்ன எடுத்து அவங்களோட இடம் போயிட்டு அவங்களோட மக்கள்கிட்ட அவங்கள கொடுக்கணும், சொல்லணும். இந்த மாதிரியோட வேலை ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்பு இருக்கு, நீங்கள தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எடுங்க. இன்னொன்று, இந்த ட்ரைனிங் கொடுத்து முடிச்சோடனே அவங்கள சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். சமிட்ல இந்த சர்டிஃபிகேஷன் கிடைச்சோன்னே அவங்கள என்ன வேலை நான் செய்ய முடியும், எங்க நான் போயிட்டு வேலை செய்ய முடியும், இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா வரும். ஸோ இந்த கேள்விக்குறிக்கு அவங்கள ஒண்ணுமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா மை ஃபியூச்சர்ஸ் ஜாப்ல அவங்கள AI மூலியமா அவங்கள அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு என்ன வேலை இருக்குது, எந்த வேலை சரியா இருக்கோ அவங்களுக்கு அந்த போர்ட்டல் நீங்கள கண்டுபிடிக்க முடியும். அந்த போர்ட்டல் ஒரு வேலை வாய்ப்பும் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மள கொடுத்துருக்கோம். கடந்த 2024 முதல் 2025 வரை மிசி திட்டத்தின் கீழ் 8700க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஏற்கனவே பயன் அடைந்துள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த வெற்றி மடானி திட்டம் அமைகிறது என்பதை ரமணன் தெளிவுபடுத்தினார். மலேசிய இந்திய சமூகத்தினர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கிவிடக் கூடாது என்பதையும் எவரையும் கைவிடாத மடானி அரசாங்கத்தின் கொள்கையையும் இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது என டத்தோஸ்ரீ ரமணன் சுட்டிக்காட்டினார். இந்த வெற்றி மடானி திட்டம் உண்மையிலேயே பலன் அளிக்க வல்லது என்று நிகழ்வில் கலந்து கொண்ட கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸை சேர்ந்த சங்கர் முனியாண்டி தெரிவித்தார். நான் இந்த AI டிஜிட்டல் துறையில் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம YB டத்தோ ரமணனை லான்ச் வெற்றி மடானி நல்ல ஒரு அருமையான ப்ரோக்ராம் நம்ம தமிழர்களுக்கு அப்படின்னு பொதுவாக இந்தியிலேருந்து மலேசியாவுக்கு. இது என்னன்னாக்கா பேசிக்கலி ஹவு டு அப்ஸ்கில், நம்மளோட திறனை எப்படி மேம்படுத்துறது. இப்போலாம் காலகட்டத்துக்கு நம்ம டெஃபினெட்லி ஒரு ஸ்கில் இருக்கணும். ஒரு அடிப்படை கல்வி இருந்தால் கூட நம்ம ஸ்கிலை வளர்த்து கொண்டு தான் நாட்டில் நம்ம சர்வை பண்ண முடியும். இன்றைக்கி மெயினாக இந்த AI சம்மந்தப்பட்டது, அப்புறம் டிவி சம்மந்தப்பட்டது, அதில் மற்ற சான்ற என்னென்ன ஸ்கிலுக்கு அது ஜாப் பிளேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம இந்தியருக்காக நம்ம YB the whole Kusuma team as well as HRDC launch briefings நடந்திருக்கு. those who out there வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணி இந்த வெற்றி மடானி என்ன கொடுக்குன்னு மக்கள் நம்ம பயன்படுத்திக்கிங்க. இந்த வெற்றி மடானி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பயிற்சிகளை இந்திய சமுதாயத்தை சேர்ந்த இளையோர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கில்லானை சேர்ந்த அரவிந்த் சங்கரன் கேட்டுக்கொண்டார். வர ஸோ அந்த வெற்றி மடானி நிகழ்ச்சியை வழி நடத்தினதுக்கு YB ராமணன் அவர்களுக்கும் அவரோட குழுவினர்களுக்கும் கேசுமா HRD எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இந்த நிகழ்ச்சி இளம் தலைமுறைகளுக்கு முக்கியமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னாக்கா ரீஸ்கில் அப்ஸ்கில்கான முயற்சிகள் நம்மளோட சொசைட்டிக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்காக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை
இந்த இனிஷியேட்டிவ் வந்து நடத்தி இருக்காங்க. ஸோ மேலும் நம்ம சமுதாயம் இளைய தலைமுறை இனிஷியேட்டிவை மேலும் அவங்க வந்து இதை டேக் பார்ட் பண்ணி இதை நல்லா வழி நடத்தி வாழ்விலும் மற்றும் படிப்பிலும் சரி இல்லை வேலையிலும் சரி முன்னேற்றி வரும் கொள்ளுமாறு நான் வாழ்த்திக்கிறேன் எல்லாருக்கும். இந்த வெற்றி மடானி தொடக்க விழாவில் மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் டத்து அஸ்மான் முகமது யூசுப், துணை தலைமை செயலாளர் டாக்டர் முகமது ஷாரின் உமார், HRD காப் இயக்குநர்கள் வாரிய தலைவர் டத்து ருஸ்லி ஜாஃபார், HRD காப் தலைமை செயல்முறை அதிகாரி டத்து முகமது ஷமீர் அப்துல் அசீஸ், பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர். நாட்டில் டீசல் வாகனங்களுக்கான சாலை வரியை குறைப்பது குறித்து மத்திய அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பினாங்கு பத்து கவானில் சாலை போக்குவரத்து இலாக்காவான JPJ-வின் 80வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய டத்துஸ்ரீ அன்வார், உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வால் மக்கள் சந்திக்கும் சுமையை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். இவ்விவகாரம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக்குடன் முதற்கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதற்கான சரியான வழிமுறைகள் மற்றும் அமலாக்கம் குறித்து போக்குவரத்து அமைச்சு தற்போது விரிவாக ஆய்வு செய்து வருகிறது. விரைவில் இந்த வரி குறைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளை காணுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது மலேசியா முழுவதும் தனியார் கார்கள் உட்பட சுமார் 1.8 மில்லியன் டீசல் வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன என்பதையும் பிரதமர் விளக்கினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கியை கைது செய்ய வலியுறுத்தி இன்று சனிக்கிழமை பிற்பகலில் திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்தையொட்டி கோலாலம்பூர் சோகோ வணிக வளாகத்தின் முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாலை 3 மணிக்கு தொடங்கவிருந்த இந்த போராட்டத்திற்கு முன்னதாகவே டஜன் கணக்கான போலீஸ் அதிகாரிகள் அங்கு குவிக்கப்பட்டனர். வணிக வளாகத்தின் நுழைவாயில் மற்றும் சாலையின் மறுபுறம் என பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் நிலைநிறுத்தப்பட்டனர். இதில் கோலாலம்பூர் போலீஸ் அதிரடி படையினரும் இணைந்துள்ளனர். இருப்பினும் பிற்பகல் 2:20 மணியளவில் அப்பகுதியில் பலத்த மழை பெய்ய தொடங்கியதால் போராட்டக்காரர்கள் எவரும் அங்கு கூடியதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. மழையினால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகளும் செய்திகளை சேகரிக்க வந்திருந்த ஊடகவியலாளர்களும் நனைந்த நிலையில் காணப்பட்டனர். மலேசிய தாய்லாந்து எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக லங்காவிக்கு வருகை தந்துள்ளார். எல்லையோர பாதுகாப்பு தயார் நிலையை ஆய்வு செய்த அமைச்சர் சைஃபுடின் தெலோஏவா மற்றும் தெலாக ஹாபர் துறைமுக பகுதிகளில் வான்வழி மற்றும் தரை வழியை மேற்பார்வையிட்டார். இந்த ஆண்டு ஏப்ரல் 22 வரை கிடா மாநிலத்தில் மட்டும் மானிய விளைபொருட்கள் கடத்தல் தொடர்பாக 58 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 1.1 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் சைஃபுடின் விளக்கினார். கடத்தல்காரர்களின் முக்கிய இலக்காக டீசல் மற்றும் பெட்ரோல் இருப்பதை சுட்டிக்காட்டிய சைஃபுடின் எரிபொருள் கசிவை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்தார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதோடு மானிய விளைபொருட்கள் அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுவதால் ஏற்படும் பொருளாதார பாதிப்பை தடுக்க அரசு உறுதியாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கிளாந்தான் கோத்தபாரு சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா விமான நிலைய பகுதியை சுற்றி கிளாந்தான் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஏற்பாடு செய்துள்ள மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்திற்கு போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விமான நிலையம் என்பது மிகவும் பாதுகாக்கப்பட்ட மற்றும் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். இந்த ஊர்வலத்தால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் பயணிகள் விமானத்தை தவறவிட்டால் அதற்கு ஏற்பாட்டாளர்கள் இழப்பீடு வழங்குவார்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த ஊர்வலத்திற்கு முறையான அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பதையும் அவர் வினவினார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சம்பந்தப்பட்ட பகுதியில் சாலை தடுப்புகளை அமைத்து தீவிர சோதனை நடத்த JPJ மற்றும் போலீசாருக்கு அமைச்சர் அந்தனி லோக் உத்தரவிட்டுள்ளார். இதில் பங்கேற்கும் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட எவருக்கும் விதிவிலக்கு அளிக்காமல் சோதனையிடவும் JPJ அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com.
தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. கஜாங் சில்க் நெடுஞ்சாலையில் சமையல் கேஸ் கலன்களை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த லாரியை ஓட்டியவர் ஓட்டுநர் உரிமம் இல்லாத 26 வயது வெளிநாட்டு நபர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:33 மணியளவில் மலைப்பாங்கான வளைவு ஒன்றில் திரும்பும் போது லாரி கட்டுப்பாட்டை இழந்து பலமுறை கவிழ்ந்து தடுப்புச் சுவரில் மோதியது. லாரியில் இருந்த 49 வயது வெளிநாட்டவர் ஒருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓட்டுநருக்கு காயம் ஏதும் இல்லை. அதிர்ஷ்டவசமாக விபத்தின் போது கேஸ் எரிவாயு கசிவோ அல்லது தீ விபத்தோ ஏற்படவில்லை. ஓட்டுநருக்கு நடத்தப்பட்ட போதைப்பொருள் சோதனையில் நெகட்டிவ் என முடிவுகள் வந்துள்ளன. சாலை போக்குவரத்து சட்டம் 43வது பிரிவின் கீழ் போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் லாரியின் உரிமையாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று கஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நாஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். நாட்டின் 219வது அரச மலேசிய போலீஸ் தினத்தை முன்னிட்டு போலீஸ் படையில் பணியாற்றும் இந்து அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கான வருடாந்திர சிறப்பு வழிபாடு கோலாலம்பூர் புலாப்போல் போலீஸ் பயிற்சி மையத்தில் உள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் நேற்று மாலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு துறை CID இயக்குநர் டத்து குமார் முத்துவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு வழிபாட்டுடன் தொடங்கிய இந்நிகழ்வில் புக்கிட் அமான் தலைமையகம் மற்றும் கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த சுமார் 500 இந்து போலீஸ் அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். நாட்டின் பாதுகாப்பிற்காக பாடுபடும் போலீஸ் படையினரின் பாதுகாப்பு, உடல் நலம் மற்றும் நாட்டின் அமைதிக்காக வேண்டி புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் ஆதரவுடன் இந்த சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. நிகழ்விற்கு தலைமையேற்று உரையாற்றிய CID இயக்குநர் டத்து குமார் முத்துவேல், மலேசியாவின் பன்முகத்தன்மையே அதன் தனி சிறப்பு என்றும் போலீஸ் படையில் உள்ள அனைத்து மதத்தினரும் தத்தமது மத நம்பிக்கைகளின்படி வழிபாடுகளை மேற்கொள்வது படையினரிடையே ஒற்றுமையையும் சகிப்புத்தன்மையையும் வளர்க்கிறது என்றும் குறிப்பிட்டார். Keunikan negara kita Malaysia adalah apa yang kita lihat di sini, iaitu walaupun kita terdiri daripada masyarakat majmuk, tetapi perpaduan keeratan antara kaum di Malaysia adalah sangat tinggi. Perkara yang boleh memastikan kita sama-sama dalam negara kita ini adalah sikap toleransi dan faham antara satu sama lain. Walaupun agama rasmi adalah agama Islam, tetapi kerajaan kita tak pernah menghalang mana-mana pihak untuk mengamalkan kebudayaan, kepercayaan dan agama mereka masing-masing. Inilah kelebihan, keunikan negara kita Malaysia ini, dan sama-samalah kita bergandeng bahu untuk memelihara keunikan ini. 5 ஆண்டுகளுக்கு முன்பு கோலாலம்பூர் போலீஸ் பயிற்சி மையத்திற்குள் ஓர் ஆலயம் நிறுவுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட முன்னாள் போலீஸ் அதிகாரி டத்தோ பரம், டத்தோ நரன் மற்றும் அவர்தம் குழுவினரின் சேவையை டத்தோ குமார் நன்றி பெருக்குடன் தமது உரையில் நினைவு கூர்ந்தார். போலீஸ் பிரேயர்ஸ் இது 5வது ஆண்டா இங்க புலாப்போல் கோயிலில் செய்கிறோம். அதுக்கு முன்ன பல கோயிலில் கிளைங்கவெளியில் நம்ம செஞ்சுருக்கோம். இது இங்கே வந்து 5வது ஆண்டா நம்ம செய்கிறோம். இந்த கோயிலோட சரித்திரம் வந்து முதல் சீதா, என் நிர்மாத்தி சீதா அழகா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த கோயில் புது கோயில் நீங்க பாக்குறீங்கன்னா இதுக்கு வந்து முழு முயற்சி அந்த 2020 டத்தோ பாராமும் அந்த கமிட்டியும், டத்தோ பாராம், டத்தோ நரன், அவங்க கமிட்டிலாம் சேர்ந்து படு உழைப்ப போட்டு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. நாங்க வந்து அவங்க காட்டின பாதையில நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க புதுசா எதுவுமே சாதனை பண்ணல. நிகழ்வின் உச்சமாக வழிபாட்டுடன் இணைந்து கல்வியில் சிறந்து விளங்கிய போலீஸ் அதிகாரிகளின் 15 பிள்ளைகளுக்கு பாராட்டு மற்றும் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதில் SPM பல்கலைக்கழக உயர்கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தவிர பணி ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் உயர் அதிகாரிகளான டத்தோ சண்முகமூர்த்தி சின்னையா, டத்தோ மனோகரன், டத்தோ சசிகலா தேவி சுப்பிரமணியம் ஆகியோருக்கு டத்தோ குமார் தம்பதியினர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தனர்.
இந்நிகழ்வில் டத்தின் சாந்தி பி சந்தானம் பிள்ளை, முன்னாள் டிசிபி டத்தோ MV ஸ்ரீகுமார் மாதவன் நாயர் மற்றும் SAC G சீதாதேவி உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து சிறப்பித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.